திருமுறைகள் நமக்கு கொடுத்த ஒரு பெரும் சொத்து. இன்றைக்கு சமய வளர்ச்சி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். திருமுறைகள் சமய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, தமிழ் வளர்ச்சிக்கும் அவையில்தான் பாடுபட்டது. இல்லாவிட்டால் ஒரு உலா தமிழ் இலக்கியத்திற்கு கிடைத்திருக்குமா? கடிதம் எழுதுகின்ற பாங்கு கிடைத்திருக்குமா? ஃப்ரம் டு சப்ஜெக்ட்னு போட்டு மன்னிய சிவன் யான் சேரலன் காண்க வான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்று எழுதியிருக்கின்ற முறையை காட்டியது நம்முடைய திருமுறை தானே. அதனால் இந்த திருமுறைகளை விளக்கம் காணுதல் என்பது, அதற்கு பொருள் உரைப்பது என்பது, பல நாட்களாக அதை பற்றி சிந்திப்பது, ஆண்டுகளாக அதை தடைப்படுத்தியே வைத்திருந்த காலத்தில்தான் 25வது மகா சன்னிதானங்கள் காலத்தில் உரை விளக்கத்தோடு இருந்தால் கொஞ்சம் எல்லோரும் படிப்பதற்குரிய ஆர்வத்தை ஊட்டும் என்கின்ற முறையிலே அந்த திருமுறைகளை உரை எழுதுவதற்காக அவர்கள் நெறிப்படுத்தினார்கள். அந்த வகையில் தான் இங்கே தருமபுரம் இந்த பிரச்சார நிலையத்தில் பல அறிஞர்கள் இங்கே இருந்து வழி நடத்தியவர்கள். இங்கிருந்து தான் 26வது மகா சன்னிதானம் அவர்கள் 25வது மகா சன்னிதானம் அவர்களிடம் அருணவடிவேல் முதலியார் அவர்கள், வச்சிரவேல் முதலியார் அவர்கள் இவர்களையெல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்த்து தர்மயாதனத்துக்கு பெரிய பொக்கிஷம் என்று அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அதனால்தான் பின்னே அவர்களுடைய, ஏன்னா ஒரு பொக்கிஷம் பூட்டியே கிடப்பதுனால பலன் இல்லை, அதை எடுத்து செலவு பண்ணால் தான் திரும்பி அதுக்கு கிடைக்கும். அதே போன்று நம்முடைய தமிழ் புலவர்கள் 49 புலவர்கள் இருந்து தமிழ்ச்சங்கம் நடத்திய மதுரையின் சொக்கநாதர் பூஜாமூர்த்தியாக இருப்பதினால் அதே போன்று ஒரு 49 புலவர்கள் நம்முடைய காலத்தில் இருந்து தமிழை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே தான் ஆதீன புலவர்களாக பலரை தேர்ந்தெடுத்து அங்கே நியமித்தோம். அந்த வகையிலே சிவதீபன் அவர்கள், ஏன்னா பொதுவாக தமிழ் படித்தவர்களை காட்டிலும் மாற்றுத்துறை படித்தவர்கள் அதிகமாக தமிழில் ஈடுபட கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பொறியாளர், இன்ஜினியர். ஆனால் இதில் ஈடுபாடு கொண்ட பிறகு சன்னிதானம் அவர்கள் திருவாமூருக்கு சென்று மாதந்தோறும் சதய பிரச்சாரம் செய்து வர சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு திருவாமூர் என்றால் ஒரு உயிர்ப்பு நாடி. அவர்களுக்கு சென்னையிலிருந்து அவர்கள் திருவாமூர் இடத்தை பற்றி அங்கே நாவுக்கரசருக்கு திருக்கோயில் எழுப்பித்து அங்கே சமய பிரச்சாரம், குருபூசை தோறும் 3 நாட்கள் கருத்தரங்கு நடக்கும். அதே போன்று நம்முடைய ஆதீன திருக்கோயில்கள் அனைத்திலேயும், மற்ற இடங்களில் எப்படி என்று சொல்வதற்கில்லை, ஆனால் தருமை ஆதீன திருக்கோயில் திருவிழாக்கள் என்று சொன்னால் அங்கே சமய பிரச்சாரம் நடந்தே தீரும். அப்படி ஒரு கொள்கையை நிறைவேற்றினார்கள். அந்த வகையிலே தான் சிவதீபன் அவர்கள் இங்கே சென்னையிலே பாடம் எடுப்பதற்காக இங்கே நினைத்தோம்மா. மகா சன்னிதானம் அவர்கள் காலத்தில் தொடங்கிய சைவ சித்தாந்த வகுப்பு அது செம்மையாக நடைபெற வேண்டும் என்று அவர்கள் காலத்தில் 3 மாநாடுகளை நடத்தினார்கள். அதன் பிறகு மதுரை, சென்னை 2 மாநாடுகளுக்கும் நமக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள் நடத்துவதற்கு.
அதன் பிறகு இப்போ நம் பொறுப்பேற்றுக்கு பிறகு ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறோம். அப்போ அதில் கொஞ்சம் தொய்வு இருந்த போது, ஏன்னா அதுலேயும் நல்லா பெரிய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. TN ராமச்சந்திரன், சந்திரன், அவர் தினமணி ஆசிரியராக இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் கூட அதில் பொறுப்பாக இருந்தார்கள். அப்படி அந்த சைவ சித்தாந்த பகுதிகளை இப்போ சென்னை, திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, திருநெல்வேலி 4 இடங்களில், அது மதுரை 5 இடங்களில் தொடங்கப்பட்டது. பின்னே கோயம்புத்தூரில் தொடங்கியது. அப்புறம் நாளடைவில் அது ஒரு காலத்தில் ஆள் குறைந்து இருந்த போது அதற்கு ஒரு தனி கவனம் செலுத்தி இப்போது 20 இடங்களில் அதனுடைய வளர்ச்சியாக தொடர்ந்து அது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நம்ம பாலராவாயன் அவர்களும் நாங்களும் சென்று இலங்கையில் மிக அற்புதமாக அங்கே தொடங்கி சைவ சித்தாந்த வகுப்பு நடக்கிறது. அவர்களுடைய நூற்றாண்டினை முன்னிட்டு இந்த நூற்றாண்டு விழாவில் 100 திருமுறை, ஏன்னா அவர்கள் திருமுறை ஆசிரியராக இருந்து ஓதுவாமூர்த்திகளாக இருந்து அதன் பிறகு மகா சன்னிதானமாக அவர்கள் வந்தார்கள். அதனால் அதன் நினைவாக ஒரு 100 திருமுறை ஆராய்ச்சி நிலையம் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு 425 மையங்களை அது கொண்டு திகழ்கிறது. அதில் இலங்கை 225 மையங்களை இலங்கை மட்டுமே பெற்றிருக்கிறது. அப்படி அது ஒரு இன்றைக்கு திருமுறையை சைவ சித்தாந்தமும் நமக்கு 2 கண்கள். அதனால் அந்த திருமுறையிலேயும் நிறைய ஊன்றி பயின்று இருப்பதினால் சாத்திர வகுப்பு எடுப்பது மிக சிறப்பாக அவருக்கு சிவதீபனுக்கு வாய்த்திருக்கிறது. சிவப்பிரகாசம் அவருடைய நூல் எடுத்ததை நான் இப்போது மலேசியா சென்றிருந்த போது கூட பலரும் அவருடைய சிவப்பிரகாசம் வகுப்பினை நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம் என்று பலரும் அங்கே சொன்னார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த திருமுறைகளை எந்த அளவுக்கு பதிக வழி இதுவே இருந்தார். நான் கூடுமான வரைக்கும் நம்முடைய தர்மியாதீன திருக்கோயில்கள் குடமுழுக்கெல்லாம் பாத யாத்திரையாகவே ஓரளவுக்கு சென்று அதை தரிசித்திருக்கிறேன். அப்படி நாங்கள் செம்மனார் கோயில் முடித்து விட்டு வீரட்டானம், பரியலூர் வீரட்டானம் குடமுழுக்கு முடித்து வெள்ளநகர் வரணும். ஏன்னா அவசரமாக நாங்கள் இப்போ செம்மனார் கோயில் வழியாகத்தான் வரணும். அப்படி தான் போட்டிருந்தது. ஆனால் ஒரு குறுக்கு வழி ஒன்று இருக்குது. அந்த வழி நாங்கள் யதார்த்தமாக இப்படி போனால் சீக்கிரம் போயிடலாம் வெள்ளநகருக்கு, இன்னும் உடல்நிலை கருதிய ஏதோ ஒரு சூழ்நிலையினால மாற்றி அன்றைய போகிற 1 மணி நேரத்திலேயே இங்கே வெள்ளநகருக்கு வருகின்ற வழி அமைந்தது. அப்போது அன்றைக்கு இவருக்கு அங்கே பாடமாக இருந்திருக்கு. சாமி, நீங்கள் போகிற வழி தான் சேக்கிழார் பெருமான் அந்த வழியை தான் சுட்டி காட்டியிருக்கிறார். செம்மனார் கோயில் வழியாக ஞானசம்பந்தர் வரவில்லை, இந்த வழியாகத்தான் ஞானசம்பந்தர் வந்திருக்கிறார், நீங்கள் அது தெரிஞ்சு செஞ்சீங்களான்னு அவர் கேட்ட பிறகு அதன் பிறகு தான் பார்த்தேன். அப்படி அந்த அளவுக்கு நுட்பமாக அதையும் கூட அவர் பயின்று பாடத்திட்டத்திலே சேர்த்து அதை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது அவருக்கு இறைவன் கொடுத்த ஒரு பேரருள். சுந்தரமூர்த்தி நாயனார் ஞானசம்பந்த பெருமான் அவதார தலம் திருவதிகை உழவாரம் செய்த தலம், அம்மையார் தலையாலே நடந்தபதி,
இப்படி பல பதிகளை மிதியேன் என்று சொல்லி வளமாக வந்து கேட்டிருக்கிறார். அது வந்து ஒரு குரு பக்திக்கு காட்டு. ஏன்னா இதற்கு மூலமாக இருந்தது ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் காலத்துக்கு செல்கிறார். காலத்துக்கு செல்லுகின்ற போது கண்ணப்ப நாயனார் வாழ்ந்த மலை என்பதனால் கீழே வணங்கி கீழே அவர் அங்கே தரிசிக்கிறார். அந்த வழியிலே தான் பெரிய புராணம் வழியை நம்முடைய ஆதீனமும் இன்றைக்கு வரைக்கும் அதை செயல்படுத்துகிறது என்று காரணம் தர்மியாதீனத்திலே ஞானதீட்சை ஆனவர்கள் மகா சன்னிதானம், அதாவது காசி மடம் உட்பட தம்பிரான்கள் அவங்க வந்து பிள்ளையார் கோயிலேயே இறங்கி நடந்து தான் வருவாங்க, வாகனத்தில் வர்றதில்லை. இது நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் குருபக்தியை காட்டியிருக்கிறார். நற்கமலை ஊரில் குறுகினேன் ஓர் மாத்திரையளவு என் பேரில் குறுகினேன் பின் என்கின்ற நிலையிலே அப்படி ஒவ்வொரு நிலையும் பெரிய புராணம் நமக்கு வாழ்வியல் நெறிகளை காட்டுகிறது. ஏன்னா அந்த பெரிய புராணம் ஒருவர் முழுமையாக ஆழ்ந்து திரும்பி அதை படித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் இன்னைக்கு பண்பாடு என்னென்ன தீயவைகள்லாம் சிதைந்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் இந்த பெரிய புராணம் வழியில் படிக்காமையினால் வருகின்ற தீங்கு தான் இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. திருத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு போகிறார் சாமி. அப்பா முதல்ல சந்தனத்தாதியார் வாங்க உள்ளார அப்படின்னு கூப்பிட்றாங்க. எல்லாம் இருக்குன்னு உடனே அந்த அம்மையார் அவங்க வந்து அழைக்கிறாங்க உள்ளார வாங்கன்னு. அப்போ அவர் முதல்ல அந்த அம்மா கூப்பிட்ட உடனே சொல்கிறார், பெண் தனித்திருக்கும் வீட்டில் நான் வர்றதில்லைன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு நமக்கு சேக்கிழார் பெருமான் தமிழ் பண்பாட்டினை காட்டியிருக்கிறார். இதை விட என்ன உயர்வான இது பண்பாடு வேண்டும்? ஒருவர் இல்லத்தில் எப்போ போகலாம், இது நமக்கு ரொம்ப நாளாக தெரியாது. என்னுடைய சிறு வயதிலேயே எங்களுடைய தந்தையார் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போனோம்னா சத்தம் போட்டுட்டு போகணும். இல்லைன்னா என்ன இருக்கீங்களா, நான் வந்திருக்கேன், ஏதாவது ஒரு குரல் எழுப்பாமல் போகக்கூடாது ஒரு வீட்டு உள்ளார அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பண்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சேர்க்கிறார படித்தார என்னதில்லை. இப்போ நம்ம படிக்கின்ற போது தான் இப்படி ஒரு பண்பாடு இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதெல்லாம் வந்து சேக்கிழார் பெருமான் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்க முதலாக அனைத்தையும் சுட்டி காட்டுவது இது. அதனால் இது ஒரு நாள் 2 நாள் இது 4000 சொச்சம் பாடல் ஒரு நாளைக்கு கூலிக்கு இது அடிக்கிறவங்க அந்த கல்லூரி படிப்புகளாக இருந்தால் அவங்க பாடத்தை நடத்தியாச்சு, சரி நீங்கள் இன்னும் படிச்சிங்கன்ட்டு போயிடலாம். ஆனால் அதிலே ஒரு அடியவராக இருப்பதனாலையும் ஞானதீட்சை பெற்றவராக இருப்பதனாலையும் திருமுறை அது முழுவதுமாக படித்து அதன் மூலமாக பெரிய புராணத்தினுடைய சாராம்சமாக இதை உணர்வதனால் 5 ஆண்டு காலம் இந்த பாடத்திட்டத்தினை செய்திருக்கிறார் என்று சொன்னால் இது ஒரு தனி வகுப்பாகவே நடந்து அதன் பிறகு இப்போது கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் எடுத்திருக்கிறார். அதையும் அன்பர்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும். பெரிய புராணத்தில் தான் ஏன்னா முன்பு ஒரு முறை ஞானசம்பந்த பெருமான் திருக்கல்யாணம் அதையும் விழாவாக நடத்தி காண்பித்தார். அதே போன்ற பெரிய புராணம் சொல்லுவது என்ன, அடியார்களை வணங்குதல், அடியார்களை போற்றுதல், அடியார்களுக்கு உணவு கொடுத்தல். அவங்க எப்படிப்பட்ட அடியாராக இருக்கணும், நேர வந்தவர் யாவராயினும்னு சொல்கிறார். அவங்கள என்ன பண்ணார், கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாலம் விதக்கியே மண்டு காதலின் ஆசனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திரத்தினில் ஒப்பிலா அண்டர்நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அப்படின்னார். ஆனால் தான் இதுக்கு வந்து இந்த நாள் இதிலேயே
பெரிய புராணம் வகுப்பு நிறைவு மாகேஸ்வர பூசை அழைப்புன்னு தான் போட்டிருக்கார். அதனால் இந்த உணவு இதே இந்த பண்பாடு கூட இப்போ காசு கொடுத்து படிக்கிறான். கேட்டரிங் டெக்னாலஜின்னு அது போய் படிக்க வேண்டிய முறைமையாக நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்தா ஏன் காசு கொடுத்து படிக்கணும்? வாங்க உட்காருங்க, சாப்பிட்றீங்களா, முதல்ல தண்ணி கொண்டாந்து கொடு. இதெல்லாம் ஒரு பண்பாடு. அதை சேக்கிழார் பெருமான் மிக அழகாக கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கி மண்டு காதலின் ஆசனத்திலே வைத்து குண்டி 4 விதத்தில் என்னென்ன சுவை, எப்படி சாப்பிடுறது, முறைமைகள், இவைகளை ஒரு பாடம் நடத்துவது கொண்டு பெரிய டிகிரிக்கு உரியதை நான் ஒரு 2 சொல்லிலேயே சொல்லிட்டார் சேக்கிழார் பெருமான். அப்படி அந்த மாகேஸ்வர பூசை நடத்தி இந்த பெரிய புராண நிறைவை கொண்டாடுகின்ற சிவதீபன் மாற்று துறையில் படித்திருந்தாலும் கூட தமிழ் துறையில் மிகப்பெரிய ஆர்வலராக இருந்து இந்த பணியை செய்திருக்கிறார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதற்கு ஒப்ப அவர் மகா சன்னிதானம் அவர்கள் காலத்திலேயே அவர்களுக்கு மிக பிடித்த பையனாக திகழ்ந்தார். அதனால் அவர்கள் பல்லாக்கில் இருக்கும்போதே சிவிகையில் வருகின்ற போது நாளைக்கு, ஏன்னா அது கூடுமான வரைக்கும் எப்போதுமே சதயம் திருவோணம் சதயத்தில் தான் அந்த குரு பூஜை வரும் எப்போதும். நமக்கு சஷ்டி திதி, ஆனால் அது நட்சத்திரமும் அப்படி சேர்ந்து வரும். அப்போ இந்த பையன் அங்கே வந்திருந்த போது, ஏன்ப்பா இன்னைக்கு அங்கே திருவாமூருக்கு போகலையா அப்படின்னு பல்லாக்கில் இருந்துகிட்டே கேட்குறாங்க. நாளைக்கு தான் சதயம் அப்படின்னு. சரி போயிட்டு வர்றதுக்கு பணம் கொடுன்னு என்கிட்ட ஒன்று அங்கேயே சொன்னாங்க. இல்லை அப்பவும் போயிட்டு வந்தது. அது மாதிரி ஒரு முறை போயிட்டு இரவு 1 மணி, எப்போதும் அவங்கள அந்த நேரத்தில் தான் எல்லோரும் தனிமையாக பார்க்கலாம், பேசலாம். அவங்க அப்போ தான் சுதந்திரமாக இருப்பாங்க. பிரசாதம் எடுத்துகிட்டு வரும்போது மணி ரொம்ப நேரம் ஆயிட்டுது. அது வரைக்கும் இருந்து பிரசாதம் கொடுத்துட்டு போவார். அன்றைக்கும் இதுன்னு வந்தபோது பிரசாதம் எடுத்துருந்தால் பூஜை மண்டபம் போயிட்டு வந்து இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிட்டுன்னு சொன்னார். இதனால அவங்க போய் சாப்பிட்டுவான்ட்டு தனக்கு இருந்த ஓட்ஸ் கஞ்சி கொடுத்து போய் சாப்பிட்டுட்டு முதல்ல வா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு தனிப்பற்று உடையவர். மகா சன்னிதானத்தை அந்த அளவுக்கு திருவுள்ளத்தில் பற்றிய அவர்கள். அந்த ஞானம் அவரை இன்றைக்கு மிக்கோங்க செய்திருக்கிறது. மேலும் மேலும் இது வளர வேணும். ஆனால் எங்கள் மகா சன்னிதானம் யாரையும் அதிகமாக பாராட்ட மாட்டாங்க. அதனால் அவர்கள் வாயினாலேயே பாராட்டு பெற்ற அவர் முதலாவதாக திருவாமூரில் தான் தலைப்பு இல்லாமல் பேர் இல்லாமல் முதல்ல பேச வச்சது அங்கே தான். அந்த பேச்சு கேட்டு சிறப்பாக அமைந்ததினால் அதை தொடர்ந்து ஓராண்டு காலம் அங்கே சதய விழாவில் பேசினார்கள். இன்றைக்கு அந்த வகையில் பதிக வழி, சேக்கிழார் காட்டும் பதிக பெருவழி, இந்த ஒன்று அவர் எப்படியெல்லாம் சேக்கிழார். நான் முன்னாடி திருப்பனந்தாளில் இருந்தபோது ஒரு ஆய்வு கருத்தரங்கம் போட்டிருந்தோம். இப்போ சுந்தரமூர்த்தி அவர்கள் இருந்தார்கள். அவர்களை கொண்டு தான் மூவர் தமிழை முகந்து நின்ற முறைமை அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு பதிகத்தை, ஒரு பாடலை எப்படியெல்லாம் அவர் சுவைத்து நமக்கு காட்டியிருக்கிறாருன்னா, இந்த இடத்துல இது பாடினார்னு சொல்லிட்டு போகிறத விட சேக்கிழார் பெருமான் எந்த அளவுக்கு அதை படித்திருந்தால் தான் நான் சொல்லியிருக்க முடியும். இந்த சூழலில் நம்ம இப்போ தேவாரம், நம்முடைய தேவார பாடசாலையில் மட்டும்தான் அது மாதிரி இருக்கும். பதிகம் எழுந்த சூழல்,
அப்படின்னு ஒரு இது வகுப்பு நடத்துவாங்க ஏற்கனவே. அப்படி அதே போன்று அவர் இந்த சூழலில் இது பாடினார் என்பது உரையாசிரியராகவும் அவரே இருக்கிறார் திருமுறைக்கு சேக்கிழார் பெருமான். ஏன்னா வாழ்க அந்தனர் பாசுரத்துக்கு முழுசும் அவர் எழுதினார். அதே போன்று மங்கையர்க்கு தனியரசி, அப்படியே மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவே அதுக்கு அப்படியே பொருள் எழுதுகிறார். மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம். அப்படி ஒவ்வொரு பாடலையும் அவர் சுவைத்து பார்த்ததினால்தான் பிறருக்கு அதை கொடுக்க முடிஞ்சது. இந்த இடத்துல இதை பாடியிருக்கிறார். இதை விட்டு போகாமல் இந்தந்த பதிகங்களை தரிசித்தார்னு அவர் சொல்லியிருக்கார். இதை தாண்டி அவங்க போயிருக்கும்போது இது இப்போ லால்குடி திரு தவத்துறை தரிசித்தார்னு போட்டிருக்காரு. ஆனால் நமக்கு நம்முடைய குறைவு தவத்துறையினுடைய பதிகங்கள் கிடைக்கப்பெறல. இதே போன்று பல இடங்களில் அதுமாரி இந்த செந்துறை அதிலேருந்து கீழ் இது முடித்துட்டு திருவையாருக்கு வருகின்ற வரைக்கும் ஒரு 4-5 தலங்களை குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பெருமான். அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. எப்படி பல நிலைகளில் அவர் சென்று தரிசித்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற போது எந்த அளவிற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை நகரங்களையும் அவர் பார்த்திருக்க முடியும், மக்களோடு சந்திச்சிருக்க முடியும் என்பதை உணர்த்தும் முகமாக சேக்கிழார் பெருமான் காட்டினார். அவருடைய உள்நோக்கத்தை அறிந்துதான் நம்முடைய CKS முதலியார் அவர்கள் மிக அற்புதமான உரை கண்டார்கள். நான் அப்படி ஒரு திருமுறை ஆசிரியர்களினுடைய மனநிலையை சேக்கிழார் பெருமான் முகந்து நின்றார். அவருடைய மனநிலையை CKS முதலியார் அவர் இந்த தமிழ் துறையில் இல்லை, வேறு துறையிலிருந்து தான் வந்தேன். அதன் பிறகு அன்னை வடிவேலு முதலியார் அப்படி ஒரு கற்றவர்கள் நிலையிலே இருந்து இவர்களெல்லாம் இருந்து இந்த வழியை நமக்கு செம்மையாக திருமுறைகளுக்கு என்னுடைய உயிர்ப்புக்களை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார்கள்.